தமிழ்நாட்டின் நாளைய தீர்ப்பு வெற்றி தளபதி அவர்களுக்கும் வெற்றி வணக்கம். என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. நான் எழுதி வச்சுன்னு வந்திருக்கிறேன் சிலதெல்லாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் ஜாம்பவான்லாம் பயங்கரமா இருக்கிறாங்க. பேசுறதுக்கே எனக்கே ஒரு பயமா இருக்குது. மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அடிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவாங்க. உலகத்துல 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அந்த 700 கோடி மக்கள்ல அதிகமா தேடக்கூடிய ஒரு நபர் யாருன்னா நம்ம தலைவர் தளபதி தான். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. தலைவர் 2026 முதல்வராக வருவார் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா உழைத்து கொண்டிருக்கிற ஒரு உண்மையான செயல் வீரர்கள் தான் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைக்காதுங்க. முதன்னு வேலையை தொடங்குறவன் இந்த மூஞ்சிய பார்த்துட்டு போனா போதும். நம்ம கிட்ட 1000 கோடி 500 கோடி பணம் காசு இருக்கலாங்க, செலவு பண்றதுக்கு மனசு வராது. நமக்கு தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருந்தா மட்டும் நமக்கு போதும். டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. 2026 நம்ம ஜெயிச்சே ஆகணும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. தலைவர் ஒரு 5 நிமிடம் பேசினால் 50 நாளுக்கு பேசக்கூடிய ஒரே தலைவர். ஆனா உன்னை ரசிக்கிறதுக்கு இல்ல, உன்னை கலாய்க்கிறதுக்கு நெட்ல இருக்கிறானுங்க. நம்மளுடைய பேச்சு, தலைவருடைய பேச்சு மட்டும்தான் 50 நாளைக்கு அது பாட்டுன்னு போய்கினே இருக்கும். என்னடா என்னமோ வேதி போற மாதிரி சொல்ற? தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். 2026 தலைவர் தளபதி முதலமைச்சராக அமருவார். இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அவரை பொறுத்தவரையிலும் திரைப்படத்திலே அவர் ஹீரோ அல்ல. என்னடா சொல்ற? தமிழ்நாட்டின் எதிர்காலத்தினுடைய ஹீரோ என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்பாடா, இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. பல தலைவர்களை பார்த்து விட்டு இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய தலைவரோடு இணைந்ததற்கு பிறகு எங்கு சென்றாலும் உங்களை பார்க்கின்ற போது ஆள் விட்டா போதுமப்பா, போட்டு முதிச்சு முடிதுரா நீங்க. ஒரு பக்கம் செல்ஃபி எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் திருப்புறாங்க, ஒரு பக்கம் மாட்டுறாங்க. பெண்கள் அதற்கு மேலே ஓடி வந்து படம் எடுக்கிற காட்சியும் நான் பார்த்தேன். அல்வா கிண்டது போதும், மேட்ருக்கு வாப்பா. இது இந்திய வரலாற்றில் யாருக்குமே இல்லாத ஒரு புகழ் இவருக்கு இருக்கிறது என்ற வரலாறு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏத்தி விட்டு கடைசியில செருப்படி வாங்க வச்சிட்டீங்க. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் சொல்வார்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் கேட்காமலே கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இனி தோன்ற போகிறார். அவர்தான் தமிழ் மண்ணிலே முதலமைச்சராக வரப்போகிறார். மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற. நமக்கு கிடைத்திருக்கிறது விசில் சின்னம். இப்ப மாமாக்கு போர் அடிக்குது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? விசிலுக்கு சொந்தக்காரரே, ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. எங்களின் வழிகாட்டியே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே, பாமர மக்களின் கடைசி நம்பிக்கையே. தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாரு, பேச வேணாம். செந்தில் பாலாஜி அவர்கள், அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு 2 நிமிஷம் பெரியாரை பத்தி பேச சொல்லுங்க.
நான் இங்கேயே தூக்க மாட்டேங்கிறேன். அதெல்லாம் வேணாம், உன் பொந்தெல்லாம் வச்சு என்னால அலைய முடியாது. தன்மானம் பழகு, அதுவே தமிழர்களுக்கு அழகென சுயமாய் சிந்தித்து சுயமரியாதையோடு வாழ சொன்ன கருஞ்சட்டை கதிரவன் தந்தை பெரியார். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. அதுலயே ஒவ்வொரு தெரு போகும்போது நீங்க சொல்லிடுவீங்க, இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடு, இது கம்யூனிஸ்ட் வீடுன்னு வரிசையா சொல்லிட்டே போவாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஒரு வீடு கிடையாது. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே போட்டாப்ப உங்களை பெற்றுறாங்களா? அண்ணன் டெல்லி போகும்போது திருச்சி ஏர்போர்ட் விட்டு இறங்கி அந்த டெல்லியில நான் அவரோட பயணிச்சேன். திடீர்னு அண்ணன் முகத்தை பார்த்து ஒரு 20 பெண்கள் ஓடி வராங்க. எல்லாம் ஹிந்தியில பேசிட்டு என்ன பேசுறாங்கன்னு புரியல. அவரு அந்த மதராசி விஜய்னு ஒருத்தர், அவர் தானே இவருன்னு ஓடி வராங்க. அப்ப டெல்லியில இருக்கிற பெண்களை ரீச் பண்ணிருக்கிறார். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். எங்க கொள்கை ரீதியாக நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோமோ நாங்கள் அங்கு எதிர்ப்போம். நீட்டு பிரச்சனை, ஜிஎஸ்டி பிரச்சனை, ஹிந்தி மொழி திணிப்பு. ஏம்பா லிங்கா, இந்த சேடு கொஞ்சம் தமிழ் சொல்லி கூடம்பா. சொல்லி கொடுத்தா வந்துருமா? வேலை பேசுப்பா. எங்கள் தலைவர் இப்ப பேசுறதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு வெயிட் பண்றோம். பாத்தீங்கன்னா 5 கோடி பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை எல்லாம் பாக்குறான்னு நினைக்கிறீங்களா? அவர்தான் எதிர்காலத்தின் முதலமைச்சர்னு தெரியும் மக்களுக்கு. இதுல சில பேர் உட்கார்ந்துகிட்டு தலைவருக்கு பேச தெரியல. கண்ணாடி சார் அது. அவரு மக்களோட பேசிக்கிட்டு இருக்காரு, பெண்களோட பேசிட்டு இருக்காரு. நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல போங்கடா. அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒருத்தர் புதிதாக கட்சியை ஸ்டார்ட் பண்ணி நான் உச்சத்தை தொடுவேன்னு கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை எந்த மனுஷனுக்கும் வராது. டேய் மாப்ள, குட்ட லெவலுக்கு இறங்கி குழப்பனாவே குமுற அடிப்பானுங்க. இப்ப கடல் லெவல்ல காலப்பட்டிருக்கேன், கதற அடிப்பானுங்க. நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்துல மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்துல நாம் இருக்கிறோம். ஏன் தேவச எது நடத்த போறியா? என்ன அனுப்பையில அவசரமா பேசுறல? நான் ஏன் இது இவ்வளவு அழுத்தமா சொல்றேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. என்னடா சொல்ற? அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, நமக்கு இல்ல, மக்களுக்கு. மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க. புதுல 4 கிடைக்கும். நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பான்னு நம்புறாங்க. எதுவுமே இல்ல, தண்ணி வசதி எதுவுமே கிடையாது. ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா, ரொம்ப அக்கறையா, ரொம்ப தெளிவா, ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, நடுரோட்ல போய் நின்னு லாரி வரும், மேலே ஏற்றலாம் போ. எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. ஐயோ ஆரம்பிச்சுட்டான்டா. ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும்? ஏன்னா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம அண்ணனாச்சே, நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திக்கி போய் ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போய். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஊழல் செய்யவே மாட்டான். நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் புலி படத்தில் நடிப்பதற்கு 15 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதை வருமான வரி கணக்கில் காட்டாமல் மறைத்துள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்ல. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்ல. அழியா பண்டார மாதிரி அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்கு. நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா? ஒரே நாள் நம்ம இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, right? It is a process. சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. நம்மளுடைய இந்த டிவிகே படை
நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்னு கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களேன் ப்ளீஸ். நான் சொல்றத கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாம எல்லாரும் உண்மையாக உழைப்போம், சத்தியமாக உழைப்போம், உறுதியாக உழைப்போம், ஒற்றுமையாக உழைப்போம். முதலமைச்சர் என்பது வாயால சொல்லிட்டா மட்டும் போதாது, நம்மளுடைய உழைப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வெற்றி சின்னம் கல்யாணம் தான் இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.